வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். தங்க விலையில் அதிரடி மாற்றம், வாங்கவுள்ளோருக்கு அதிர்ச்சி தகவல். 2000 ரூபாய் புதிய நினைவு நாணயத்தாள் வெளியீடு. அரச வங்கியில் மில்லியன் கணக்கான பண மோசடி, தொழிலதிபர் கைது. இலங்கையில் உள்ள 14,834 குழந்தைகள் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லன்சா கைது. பல்கலை மாணவன் ஒருவரை பகடிவதைக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் 4 மாணவர்கள் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது தங்கத்தின் விலையானது சடுதியான ஒரு மாற்றத்தை பதிவு செய்துள்ளது. இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 1,34,206 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 36,490 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கேரட் தங்க பவுன் 2,91,850 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்க கிராம் 33,450 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க பவுன் 2,67,600 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 31,930 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,55,450 ரூபாவாக பதிவாகியுள்ளது. உலக சந்தையில் இன்றைய நிலவரப்படி இலங்கையின் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் பெறுமதி சுமார் 1,34,206 ரூபாவாக உள்ளது. சர்வதேச ஸ்பாட் தங்க விலை தற்போதைய நிலையில் ஒரு அவுன்ஸுக்கு 3,408.69 அமெரிக்க டாலராக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 5வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் 2000 ரூபாய் புதிய நினைவு நாணயத்தாள் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த நாணயத்தாள் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவினால் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. புழக்கத்துக்கான நினைவு நாணயத்தாளாக இது வெளியிடப்பட்டுள்ளதுடன் இந்த நாணயத்தாள் இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட 5வது நினைவு நாணயத்தாள் என குறிப்பிடப்படுகிறது. தேசிய அபிவிருத்திக்கான அடித்தளமாக பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கான மத்திய வங்கியின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் சுபீட்சத்துக்கான ஸ்திரத்தன்மை என்ற ஆண்டு நிறைவு தொனிப்பொருட்களுக்கு ஏற்ப இந்த நாணயத்தாள் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார நாயக்க, இலங்கை மத்திய வங்கியின் சிரேஷ்ட பிரதி ஆளுநர் KMAN தௌலகல, உதவி ஆளுநர் KGP ஸ்ரீகுமார, நாணய திணைக்களத்தின் ஆளுநர் PDR தயானந்த ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அரச வங்கியொன்றில் மில்லியன் கணக்கான பணத்தை மோசடி செய்த தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர் அரச வங்கியின் தலைமையகத்துக்கு போலி ஆவணங்களை சமர்ப்பித்து 188.825 மில்லியன் பணத்தை மோசடி செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் அத்துருக்கிரிய ஒருவல பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடையவர் என தெரியவருகிறது. சிஐடிக்கு கிடைத்த முறைப்பாட்டின்படி சந்தேக நபர் சிஐடியின் வணிக குற்ற புலனாய்வு பிரிவு ஒன்றின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். நாடு முழுவதும் சுமார் 14,834 குழந்தைகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்கள அதிகாரி ஒருவர் இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட பல்துறை போதைப்பொருள் தடுப்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு நிகழ்ச்சியில் இது தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சுமார் 14,834 குழந்தைகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றனர். போலீஸ் நிலையங்களால் அடையாளம் காணப்பட்டு எங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட பல குழந்தைகள் உள்ளனர்.
குழந்தை உரிமைகள் மேம்பாட்டு அதிகாரிகள் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்காக பணியாற்றி வருகின்றனர். ஆனால் மிகப்பெரிய பிரச்சினை எல்லா இடங்களிலும் ஒருங்கிணைப்பு இல்லாததுதான். குறிப்பாக போதைப்பொருள் தொடர்பான விவகாரங்களில் அதிகாரிகளால் படோவிட்ட மற்றும் பிற பகுதிகளுக்கு செல்ல முடியவில்லை. குழந்தைகள் மீட்பது மட்டுமல்லாமல் குடும்பத்தை மையமாக கொண்டு பராமரிப்பு மற்றும் அபிவிருத்தி திட்டங்களை உருவாக்கி அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என பரிந்துரைக்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். கொச்சிக்கடை போலீசில் இன்று சரணடைந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கம்பஹா மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லன்சா கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அவர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முற்படுத்தப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2006ஆம் ஆண்டு நடந்த போராட்டம் ஒன்றின் போது சட்டவிரோதமாக ஒன்று கூடியதாகவும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மீது சட்டமா அதிபர் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளார். களனி பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவரை பகடிவதைக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் அதே பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் 4 மாணவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் புதன்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்களான பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் வெள்ளவாய, ஹபரணி, வவுனியா மற்றும் மககிரில ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 26 முதல் 28 வயதிற்குட்பட்டவர்கள் ஆவர். இந்த பகிர்வதை சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 3 பல்கலை மாணவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.